அதாவது கடலூர் அருகே செம்மங்கப்பம் பகுதியில் இந்த தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் 4 மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்திருக்கலாம் முதற்கட்ட தகவல் வெளியாகிறது. 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்பொழுது கடலூர் அரசு மருத்துவமனையில் விட்டுள்ளார்கள். இந்த விபத்துக்கு காரணம் ரயில்வே கேட் கீப்பர் உறங்கியதாவது என முதற்கட்ட விசாரணை தெரிகிறது. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த ரயில்வே கேட் கீப்பரை தாக்க முயன்றனர். உடனடியாக காவல்துறை அவரை தடுத்து நிறுத்தி அவரை பாதுகாப்பாக தற்போது அந்த விபத்து குறித்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் பார்த்தோம்னால் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், மாவட்ட காவல்துறை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் தற்பொழுது விபத்து நடைபெறும் இடத்திற்கும் தற்பொழுது அரசு மருத்துவமனைக்கும் தற்போது விசாரணை நடைபெறும் பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் வட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை உள்ளிட்ட பல பேரும் தற்போது இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே போன்று விழுப்புரம், மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் விழுப்புரம் ரயில் பயணிகள் ஆலப்பாக்கத்தில் தற்போது 1 மணி நேரமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் வெறும் சோகத்தை ஆழ்த்திருக்கிறது. ஆனந்தி, இப்ப பேருந்துல பயணிச்ச மாணவர்களுடைய நிலை எப்படி இருக்கு? அதாவது முன்பே கூறியது போல் 4 பேர் உயிரிழந்திருக்கலாம் என முதற்கட்ட தகவல் வெளியாகிறது. 10க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த தகவல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டால் மட்டுமே தெரிய வரும். அதாவது சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மாவட்ட நிர்வாக சார்பில் எத்தனை சிறுவர்கள் உயிரிழந்தால் தெரிய வந்தால் மட்டுமே அதனை வெளியிட முடியும். இப்ப இந்த 4 பேர் உயிரிழந்திருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இதுல ஓட்டுநர், குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய முழு விவரம் இன்னும் தெரியப்படவில்லையா? அதாவது பள்ளி வாகனத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஐடி கார்டு மூலியமா தான் தற்போது தெரிய வரும். இன்னும் சற்று நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் எத்தனை மாணவர்கள் சென்றார்கள், மாணவர்களுடைய பெயர், அவருடைய முகவரி உள்ளிட்ட அனைவரும் தெரியப்படுத்த முடியும். ஆனந்தி, பார்த்தசாரதி, இப்போ இந்த மாதிரியான ஒரு விபத்து நிகழ்ந்து இருக்குன்னு அந்த பகுதி மக்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. இப்ப இந்த பள்ளி பேருந்துல பயணிச்ச குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு தெரிய வந்திருக்கா? அதாவது கிராம பகுதி, அந்த சுற்றியுள்ள கிராம பகுதி என்பதால் அந்த பகுதி சற்று குறைந்த இடத்துல தான் அந்த இடம் இருக்கிறது, அவருடைய வீடு. உடனடியாக அந்த பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களும் தற்பொழுது கடலூர் அரசு மருத்துவமனையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த பள்ளி வாகனம் கடலூர் தனியார் பள்ளிக்கு சொந்தமானது. தினமும் காலை 8 மணிக்கு தான் இந்த பகுதியை கடக்கும் என தெரிகிறது. முதற்கட்டமாக நான் முன்பே கூறியது போல் இந்த விபத்துக்கான காரணம் கேட்டை மூடி இருந்தால் அந்த வாகனம் சென்றிருக்காது, இந்த விபத்து நேர்ந்திருக்காது. கேட் கீப்பர் உறங்கியதால் தான் இந்த விபத்துக்கும் காரணம் என தெரிகிறது. உடனடியாக அவரை தனியாக ஒரு ரூமில் அடைத்து அதோட விசாரணை நடைபெற்றுகிறது. ஏன், எதனால் தூங்கினார், அது மது அருந்தினாரா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து அவரிடம் விசாரணை நடைபெற்றது. அதே போன்று ரயில்வே நிர்வாகம் தற்பொழுது சென்னை கோட்ட மேலாளரும் தற்பொழுது கடலூர் ஆலப்பாக்கம் அருகே கூடிய அந்த ரயில்வே நிர்வாகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். இப்போ மோதனது பள்ளி வாகனம் அப்படின்றதுனால பள்ளி நிர்வாகம் சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இது குறித்து விவரம் அவங்களுக்கு தெரியப்பட்டிருக்கா? இந்த பள்ளி கடலூரை சேர்ந்த பள்ளிங்க என்பதால் அனைவரும் தற்பொழுது அரசு மருத்துவமனைக்கு வந்த வண்ணம் உள்ளனர். இந்த மாணவர்கள் எந்த வகுப்பை சேர்ந்த மாணவர்கள், அவருடைய பெற்றோருக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக பள்ளி நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு வந்தவனும் உள்ளனர், அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ காலை நேரம் அப்படின்றதுனால நிறைய பேர் அலுவலகங்களுக்கு போக வேண்டியிருக்கு. இந்த நேரத்துல இப்ப இங்க விபத்து நிகழ்ந்திருக்கிறதுனால பொதுமக்கள் அங்க என்ன மாதிரியான பாதிப்பை சந்திச்சிருக்காங்க, அது குறித்து சொல்லுங்க பார்த்தசாரதி. அதாவது அது கிராம பகுதியில் தான் விபத்தானது நடைபெற்றுவது, நகர பகுதியில் நடைபெறுவது. அதனால் எந்த ஒரு போக்குவரத்து பாதிப்பும் ஏற்படவில்லை. கடலூர் அரசு மருத்துவமனையில் அந்த உடல்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது. உடனடியாக அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இங்க வந்து சாலை மறியல் போன்ற சம்பவங்கள் ஈடுபடக்கூடாது என்பதற்காக இந்த உடல்கூறு ஆய்வானது முண்டியங்காப்பம் அரசு மருத்துவமனைக்கு செல்லப்படும் என தெரிய வருகிறது.